உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமிய விருந்து சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். ஆலாம்பளை டு புளியம்பட்டி ரோட்ல ஆலாம்பளைங்கிற இடத்துக்கு தான் நின்றுருக்கோம். அம்மன் மெஸ் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமிய டைப்ல சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது வெறும் 75 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. டேஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும். இந்த கடைக்கு வந்திருக்கிறோம். வாங்க கடைக்குள்ள போலாம். கிராம கைப்பற்றுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்மன் மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிடுங்க. அன்லிமிட்டட் சார் 75 ரூபா தான். கூட்டினால கிராம ஸ்டைல தான் இருக்கு. புளிக்குழம்பு இது மாதிரி கிராம ஸ்டைல தான் இருக்கு. நான் 6 மாசமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சூப்பரா தான் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. மதுரையிலேருந்து வந்து படம் நீ தான் சாப்பிடாது நல்லா இருந்தது. சாம்பார் நல்லா இப்படி பெருமாள் கோயிலுக்கு வந்தோம். சரி கோயிலுக்கு போயிட்டு அக்கம் பக்கத்தில் எங்கே விசாரிச்சது வந்துட்டு அம்மன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வந்து ட்ரை பண்ணோம். வீட்டு முறைப்படி சமைச்சிருக்காங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் இது கூட்டு நல்லா பிடிச்சது. சாம்பாரும் பிடிச்சது. கடை வச்சிருந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆல்வேஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. புளிக்குழம்பும் நம்ம வெண்டைக்காய் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக வச்சிருக்காங்க. கூட்டு கத்திரிக்காய் கூட்டு வச்சிருக்காங்க. அதுவுமே அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல நாங்க கண்டிப்பா வந்தோம்னா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுல எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாங்க அம்மன் மெஸ்ல இருந்து பேசுறேங்க. புளியம்பட்டி ரோட்ல 3 கிலோமீட்டர் இருக்குது. அம்மன் மெஸ்ல இருந்து பேசுங்க. நம்ம கடை எங்க லொகேட் ஆகின்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டி டு அவினாஷ் ரோட் என்ன ஆலம்பலயத்துல இருக்குங்க. நம்ம கடையில இருந்து புளியம்பட்டிக்கு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்க. ஸோ நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு முறை சமையல் படி கிராமிய டைப்ல நாங்க வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கிறோங்க. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆரம்பிச்சோம். ஸோ வர கஸ்டமருக்கு இது பிடிச்சிக்கிறங்காட்டி நாங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 75 rupees அன்லிமிடெட் மீல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அன்லிமிடெட் மீல்ஸ் என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு, கூட்டு, பொரியல், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், மீன் குழம்பு, கறி குழம்பு. ஸோ அதெல்லாம் பீஸ் இல்லாம நீங்க அது பீஸ் அதுக்கு தனி ரேட்டு. இதெல்லாம் நம்ம இந்த டேபிள் மேலே வச்சிருவோம். உங்களுக்கு வேணும்னா வீட்டுல சாப்பிட்ற மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்க, ஒரு ஃபேமிலியா வந்துக்கிறாங்க. நாங்க குழந்தைகளுக்கெல்லாம் அமௌண்ட் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பண்ண ஒன்ஸ் நீங்களும் வந்து நம்ம கடையை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த கிராமிய டைப் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கிராமிய விருந்து ஸ்பெஷல் இவரு தான் மாஸ்டர் செய்யறதுல. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. தஞ்சாவூர்ல இருந்து வர்றீங்க. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, வரமிளகா, கருவேப்பிலைங்க. இது எல்லாமே ஒன்றா போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் போடுறேங்க. தேவையான அளவு உப்பு போடுறேங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ பூண்டை பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதக்காச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லி, மிளகாய், பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு வறுத்து அரைத்து வச்சிருக்கோம். அதை மசாலா சேர்த்துக்கலாம் அந்த சிக்கன்ல. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்ப சிக்கன் வேகிறதுக்கு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம்.
ஜூஸை வேக விட்டோம்னா அப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருங்க, இறக்கிக்கலாம். நல்லா தகுந்து வந்தாச்சு, இனி இறக்கிடலாம். கத்திரிக்காய் கூட்டு, என்னங்க ஃபர்ஸ்ட் தடவை இவ்வளவு அள்ளி வைக்கிறீங்க? சாப்பிட்டு வாங்கிக்கலாம்ல? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த கத்திரிக்காய் ட்ரை பண்ணலாம். சாம்பார் இதெல்லாம் நாங்களே ஊத்திக்கணுமா? பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கேயே வச்சிருவாங்க. எவ்வளவு வேணுமோ நம்மளே ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி நம்மளே வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் அவர் ஊத்திட்டு போறேங்கிற ஊட்டுங்க. ஓகே ப்ரோ, முள்ளங்கி சாம்பார். கண்டிப்பா சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த சாம்பார் நம்ம வீட்டுல எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த கிராமி டைப்ல பட்டாசா இருக்கு. காரமெல்லாம் மீடியமா தான் வச்சிருக்காங்க, ரொம்ப காரசாரம்லாம் சொல்ல முடியாது. 2 கஸ்டமர் சொல்லியிருக்காங்க சாம்பார் வேண்டி நான் இங்க வரேன். அதே மாதிரி உப்பு டேஸ்டா இருக்கு. அந்த உள்ள வார்த்தையை உண்மையாலுமே வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கான்னு தோணுது. மறுபடியும் கொஞ்சம் குழந்தை ஊத்திக்குவோம். பக்கத்திலே வச்சுறாங்க, நம்ம எவ்வளவு வேணா ஊத்திக்கலாம். சாம்பார் அந்த உழைச்சி அடிக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அடுத்து இங்கே நீங்களே ஊத்திக்க வந்துட்டாங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ரசம், இது புளிக்குழம்பு. புளிக்குழம்புல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு வச்சிருக்காங்க. புளிக்குழம்பு பாத்தீங்கன்னா இந்த திகட்டுற மாதிரில இல்ல. ஒரு சில நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா புளி அதிகமா ஊத்தி சும்மா பட்டாப்புல சாப்பிட்டா நல்லா இருக்கும். இங்க அப்படி இல்லை, நீங்க குழச்சடிச்சாலே டேஸ்டா தான் இருக்கு. புளிக்குழம்புல தேங்காயில வந்திருக்கு பீஸ். டீயாவும் ஒரு புளியெல்லாம் அளவா ஊத்தி அதோட டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிடுறது. மெயினா இந்த கத்திரிக்காய் வந்து அல்டிமேட்டா இருக்கு. எல்லா ஹோட்டல்ல போனோம்னா கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருவாங்க, நம்ம அதுல இருந்து எடுத்து சாப்பிடுவோம். இங்க டேபிள்லயே வச்சிடறாங்க, நம்ம எவ்வளவு வேணா போட்டு சாப்பிடலாம். அடுத்து மிளகு ரசம். ரசம் எடுத்து ஊத்துனே ஒரு ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு. மிளகு ரசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரமா தான் இருக்கு. இந்த குருமிளகு இதெல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டங்காடிக்கு அது ஒரு காரசாரமா இருக்கு. நம்ம ஊர் ஸ்டைலே அப்பளம் உடச்சு போட்டு சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். தயிர் இருக்கா ப்ரோ? கொஞ்சம் மோர் கொடுங்க. இது உப்பு நம்ம போடணுமா? அதெல்லாம் போட்டிருப்பாங்களா? அதுலயே இருக்கா? எல்லா வேலையும் மிச்சம் பண்ணிடுறீங்க. இலைக்கெல்லாம் உப்பு வைக்கிறது இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. மோர் கொண்டு உங்களுக்கு உப்பெல்லாம் போட்டு பக்காவா கொடுத்துட்றாங்க. மோர் மெயினா பாத்தீங்கன்னா இந்த புளிப்பு இல்லை, டைரக்டா வந்து நீங்க அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்.
அதை பத்தி நம்ம கேட்கவே இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கே தெரியுது. மோர் பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு இல்லாம நல்லா ஒரு அன்னன்னைக்கு வச்சா எந்த டேஸ்ட் வருதோ அதே மாதிரி வீட்டுல இருக்கிற மாதிரி தான் அது கடை போட்டு தயிர் வந்து அதுல இருந்து மோர் எடுத்து நம்ம கடைக்கு கொடுக்குறோம். சூப்பர். அந்த மோருக்கு அந்த மிளகு ரசத்துக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம். மெக்கையிலேயே ஒரு 2 ஆள் சாப்பிடக்கூடிய அளவு போட்டாரு. வேணா இன்னும் கூட வாங்கலாம், அன்லிமிட்டட் நிமிஷம். இதுவே நம்மளுக்கு போதுமான அந்த அளவுக்கு வயிறே நம்பிருச்சு. இப்ப போட்டாங்க அதை மட்டும் உங்களுக்கு போட 50 rupees தான். மெயினா அதுவும் கேட்டுக்கங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அளவு அந்த ஒரு பிளேட் போட்டாங்கல்ல, அது மட்டும் வேணா 50 rupees தான். அது ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கடையில, நல்லா இருக்கு. எப்படி பிளேட் வாங்கினா 50 rupees? ஹாஃப் மீல்ஸ் கேட்டாலே அது 50 rupees. அது ஃபுல் பிளேட் கொடுத்துருவாங்களாம். போட்டுக்கிறதா half meals அப்படிங்களா? இப்ப நம்ம சாப்பிட்டுருக்க ஹாஃப் மீல்ஸ் தானாமா, அதுக்கே 50 rupees தான் சொல்றாங்க. ஒரு குறம் கூட சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கு. இன்னுமே அல்டிமேட்னு சொல்லணும். கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளியம்பட்டி ரோடு, இந்த பக்கம் அவனாசி ரோடுக்கு இடையில ஆலாம்பாளையங்கிற இடத்துல தான் இருக்கு. ஒன்ஸ் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. வீட்டு முறை சமையல் கிராமிய கைப்பக்குவத்துல சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மன் மிஸ். பிரியாணி செஞ்சாருல அவர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல செஃப்பா இருந்தாரு. அந்த சிங்கப்பூர் ஸ்டைல்ல ஒரு குஸ்கா எம்டி பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் காலி ஆயிருச்சு. இங்க பாருங்க பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சாப்பாட்டுக்கு வேண்டிதான் நிறைய பேர் இதுக்கும் விரும்பி வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமிய டைப்ல நம்ம வந்து சாம்பார், குழம்பு, ரசம், மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு வேணும்ல, ஆப்போசிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிரியாணி சிங்கப்பூர்ல இருந்து வரல. அந்த மாஸ்டர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்ச செஃப்பா இருந்தவர் இங்க வந்து அந்த குஸ்கான் எம்டி குஸ்கான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து அந்த டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரியாணியில காலி ஆயிருச்சு. ஒரு பார்சலுக்கு வேண்டி 4 பேர் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல். இவங்க கடையில பாத்தீங்கன்னா முதல்ல ரெகுலரா சண்டே வச்சுட்டு இருந்தாங்க. இடையில ஒரு 2-3 வாரமா சண்டே லீவ் விட்டாங்க. மறுபடியும் இந்த வாரத்துல இருந்து சண்டேல வந்து ஓபன் பண்றாங்க. வர்றவங்க லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம், ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை, என்டர்டைன்மெண்ட் யூவி.